இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபக்கத் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீலில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் ثم இலைனா துர்ஜஊன் وقال النبي صلى الله عليه وسلم اكثروا ذكر هادم اللذات اكثروا ذكر هادم اللذات اكثروا ذكر هادم اللذات الموت. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை படைத்து எந்தெந்த படைப்பினங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றானோ அந்த படைப்பினத்திற்கு என்றோ ஒரு நாள் இறுதி முடிவாகிய அந்த மரணத்தை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான். அதே போன்று மனிதர்களாகிய எங்களுக்கும் அல்லாஹ் மௌத்தை மரணத்தோடு நாம் இன்று சுற்றி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் செல்ல செல்ல நாம் கபரை நோக்கி, மண்ணறையை நோக்கி, மறுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருந்தால், இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாம் மனிதர்களாகவே இந்த உலகத்திலே வாழுவோம் என்பதை இஸ்லாமிய கடமைகளின் மூலம் எங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது. மனிதன் இன்று நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே, இளம் வயது மரணங்கள் இந்த காலத்தை பொறுத்தவரையிலே அடிக்கடி கேள்விப்படுகின்றோம். எத்தனையோ இளைஞர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள், எத்தனையோ யுவதிகள் மௌத்தாகி இருக்கிறார்கள். 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கொடிய வியாதியின் மூலம் பலர் மௌத்தாகி சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட மரணங்கள் எங்களுடைய சமூகத்திலே நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளினூடாகவும் இந்த மரண செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய அல் குர்ஆனிய வசனமும் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அந்த அடிப்படையிலே இந்த மரணங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய கலாக்கதிரின் அடிப்படையிலே நடைபெறுகின்றன. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீர் கூறுவீராக, இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை எந்த மௌத்தை விட்டும் மனிதர்கள் விரண்டி ஓடுகின்றார்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், நிச்சயமாக அந்த மரணம் அவர்களை சந்திக்கும். தும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா, பின்னர் அந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே மறைவானவற்றையும் சாட்சியங்களையும் அறியக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மீட்டி கொண்டு வரப்படுவார்கள். எனவே எந்த மௌத்தை விட்டு மனிதன் விரண்டு ஓடுகின்றானோ அந்த மரணம் அந்த மனிதனை துரத்தி கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எத்தனையோ பேரை நாங்கள் சுமந்து வந்திருக்கின்றோம் இந்த இடத்திற்கு. எத்தனையோ ஜனாசாக்களை குளிப்பாட்டி இருக்கின்றோம். சிலர் கஃன் புடவைகளை கிழித்து கஃன் செய்திருக்கின்றோம். சிலருடைய தாய் தந்தையர்களை எங்களுடைய கைகளினாலேயே குளிப்பாட்டி அடக்கம் செய்திருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாங்கள் இந்த மரணங்களின் மூலம் பெற்ற படிப்பினைகள் என்ன? சிறந்த மனிதர்களை, சமூகத்திலே நல்ல மக்களாக வாழ்ந்தவர்களை எல்லாம் இந்த இடத்திலே அடக்கம் செய்திருக்கின்றோம். சிறந்த குடும்பங்களிலே பிறந்து நல்ல நிலையிலே மௌத்தாகிய ஜனாசாக்களை அடக்கம் செய்திருக்கின்றோம். சிலரை தொழாதவர்களாக, மார்க்கத்தோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மனிதர்களையும் இந்த இடத்திலே நாம் அடக்கம் செய்திருக்கின்றோம். சகோதரிகளே, அன்பார்ந்த உறவுகளே, இந்த நேரத்திலே நான் ஒரு தொழுகையாளி இல்லாமல் மார்க்க கடமைகளை நிறைவேற்றாதவனாக இந்த இடத்திற்கு இந்த ஜனாசாவாக இன்று நான் இருந்திருந்தால் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக கையை வைத்து கேட்டு பாருங்கள். இந்த ஜனாசாவாக இன்று நான் இருந்திருந்தால் இந்த உலகத்திலே நான் தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றேனா? அடுத்த மனிதனை மதித்து நடந்திருக்கின்றேனா? என்னுடைய உள்ளத்திலே பெருமையை நீக்கி வாழ்ந்திருக்கின்றேனா?
என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நான் சரியான உபகாரம் செய்திருக்கின்றேனா? அடுத்த மனிதனோடு நான் நல்ல முறையிலே கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களிலே நடந்திருக்கின்றேனா? சகோதரிகளே, கிட்டடியில் கூட எங்களுடைய பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞனுடைய ஜனாசாவை இந்த இடத்திலே அடக்கம் செய்திருக்கின்றோம். சகோதரிகளே, அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் இதன் மூலம் ஏதாவது படிப்பினை பெற்றிருக்கின்றோமா? ரமலான் மாதத்திலே அல்லாஹ் எங்களுக்கு அதை பரிசாக தந்து கிட்டத்தட்ட 12 அல்லது 13 மணித்தியாலங்கள் அல்லாஹ்வுக்காக நோன்பிருந்த நாம், சகோதரர்களே, அன்பார்ந்த உறவுகளே, ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ஒரு நேர தொழுகைக்கு 5 நிமிடம்தான் செல்ல போகின்றது. யாராவது ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள், சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தொழுகையை நாங்கள் பேணுதலாக தொழ வேண்டும் என்று எத்தனை பேர் சகோதரர்களே எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து வைத்திருக்கின்றோம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்திலே பங்கு கிடையாது. எவனுடைய தொழுகை சரியாக அமைகின்றதோ அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா விடயங்களும் சீரடைந்து விடும். தொழுகையின் மூலம் மானக்கேடான விடயங்கள் தடுக்கப்படுகின்றது, பாவமான காரியங்கள் இல்லாமல் செய்யப்படுகின்றது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே எத்தனை இளைஞர்கள், சகோதரர்களே, நாம் தொழுகின்றோம். பணத்தை உழைப்பதற்காக பல்வேறு வழிகளை பயன்படுத்துகின்றோம், பல்வேறு யுக்திகளை பயன்படுத்துகின்றோம். எவ்வாறாவது இந்த உலகத்திலே மரியாதையோடு மானத்தோடு நாம் வாழ்ந்து விட வேண்டும். மனிதனுக்கு முன்னால் நல்ல மரியாதையோடு வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று மனிதன் பணத்தின் பின்னால் ஓடுகின்றான். பிழை என்று சொல்லவில்லை சகோதரர்களே. அதே மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் கௌரவமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானா, விரும்புகின்றானா? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர எங்களுடைய சமூகத்திலே நிறைய பேர் தொழுவது கிடையாது சகோதரர்களே. வாயளவில் தான் மார்க்கம், ஹலாலை பேணுவது கிடையாது. எல்லா விடயங்களிலும் ஹராத்தை நாம் சம்பாதித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், இன்று இந்த ஜனாசாவாக நான் இருந்திருந்தால், ஒவ்வொருவரும் உங்களுடைய நெஞ்சிலே கையை வைத்து ஆழமாக கேட்டு பாருங்கள். இந்த நிமிடம் இந்த ஜனாசாவாக நான் இருந்திருந்தால் நான் அமல் இபாதத்துக்களை புரிந்திருக்கின்றேனா? 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றுகின்றேனா? சரியான முறையிலே மக்களோடு நடந்து கொள்ளுகின்றேனா? மார்க்க கடமைகளை சரியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையிலே நிறைவேற்றுகின்றேனா? சகோதரிகளே, அன்பார்ந்த உறவுகளே, எத்தனை பேரை சகோதரர்களே சுமந்து வந்து அடக்கம் செய்திருக்கின்றோம். எத்தனை பேர் படாத பாடுபட்டு நோயிலே படுத்த படுக்கையிலே இருந்து கஷ்டப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கஷ்டங்களை அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் தரவில்லை. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கின்றோம். எல்லோருக்கும் அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றான், வாகனங்களை தந்திருக்கின்றான், பிள்ளை செல்வங்களை தந்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கஞ்சத்தனம் படுகின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு நன்றி கட்டவர்கள் சகோதரர்களே, நன்றி மறந்தவர்கள் சகோதரர்களே, நாம் நன்றி இல்லாதவர்கள் நாம் இந்த உலகத்திலே. அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளவு அருள்களை சொரிந்திருக்கின்றான். ஆனால் நன்றி மறந்து வாழுகின்றோம். சகோதரர்களே, எங்களை வளர்த்தி ஆளாக்கியவர்கள் நான் அடிக்கடி சொல்வதுண்டோ, இந்த கபரறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வீடுகளை கட்டி தந்தவர்கள் இந்த கபரறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வாகனங்களை வாங்கி தந்தவர்கள் இந்த மையவாடியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் எங்களுடைய மறுமை வாழ்வுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி, ஒழுக்கம், பண்பாடு, ஐவேளை தொழுகைகள், இதற்காகவும் நாம் ஒரு கணம் துஆ கேட்க கூடாதா சகோதரர்களே? அன்பார்ந்த உறவுகளே, இன்று மௌத்தாகி இருக்கிறார் இந்த யுவதி. அடுத்த நிமிடம் இந்த இடத்திலே யாரை சுமந்து வரப்போகின்றோம் தெரியாது. வமா ததிரி நப்சுன் மாதா தக்ஸிபு கதா. எந்த ஒரு மனிதனும் அவன் நாளை எதை அவன் உழைப்பான் என்று அந்த மனிதனுக்கு சொல்ல முடியாது. வமா ததிரி நப்சுன் பி ஐ அருளின் தமூத். எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் எந்த இடத்திலே மௌத்தாகுவான், அல்லாஹ் அவனுடைய உயிரை எந்த இடத்திலே கைப்பற்றுவான் என்று இந்த இடத்திலே இருக்கக்கூடிய யாருக்குமே சொல்ல முடியாது சகோதரர்களே. மௌத்தோடு, மரணத்தோடு நாம் எங்களுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் கடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மையவாடி போதும் எங்களில் எல்லோரையும் அழிப்பதற்கு,
எனவே சகோதரர்களே, அன்பார்ந்த உறவுகளே, கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துங்கள். ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஆரோக்கியத்தை தந்திருக்கின்ற போது தொழுகையை நிறைவேற்றுங்கள். கொஞ்சம் பணத்தை தந்தாலும் சதக்கா செய்து நிரந்தரமாக இந்த கபருக்காக வேண்டி சேர்த்து வையுங்கள். சகோதரர்களே, அன்பார்ந்த உறவுகளே, நல்ல பிள்ளைகளை வளர்த்துவிட்டு செல்லுங்கள். துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குங்கள். தொழக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குங்கள். நாங்களே தொழுவதில்லை என்றால் எங்களுடைய பிள்ளைகள் தொழுவார்களா? சகோதரர்களே, அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த கபரறை இருட்டறை கிடையாது. சகோதரர்களே, ஒளிமிக்க வீடு யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே சரியாக தொழுகையை நிறைவேற்றியவன், சரியாக வாழ்ந்தவன், அல்லாஹ்வுக்காக வேண்டி கடமைகளை நிறைவேற்றியவனுக்கு இந்த இடம் ஒளிமயமான வீடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த ஒளிமயமான வீடு எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டுமா? அல்லாஹ் தர வேண்டுமா? நாங்கள் சரியான முறையிலே மார்க்க கடமைகளை நிறைவேற்றி இந்த கபரறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தந்தையர்கள், மூதாதையர்கள் என்ன அதாபுகளை படுகின்றார்களோ அல்லாஹ் தான் அறிவான். சகோதரிகளே, அவர்களுக்காக வேண்டி இந்த இடத்திலே துவா செய்யுங்கள். எங்களுடைய வாழ்க்கைக்காகவும் துவா செய்யுங்கள். இதோ அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே இந்த யுவதி, இவருக்கும் அல்லாஹ் சுவனத்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்காக வேண்டி கையேந்தி துவா செய்து விட்டு செல்லுமாறு கேட்டு, உங்களுக்காக வேண்டி எங்களுடைய சகோதரிகள் பகல் போசன உணவையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதையும் சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.